பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணோட ஓரத்தில் கண்ணை சுற்றி இல்லாட்டினா அவங்களோட கண்ணம் நெஞ்சு பகுதி ஷோல்டர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில ரவுண்ட் பேச்சஸ் மாதிரி ஒயிட் கலரில் வந்து இருக்கும். இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க, இது நார்மல் ஒயிட் பேச்சஸா இல்லை வெண்புள்ளி அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த காரணங்கள்னால வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் காரணம்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டெஃபிஷியன்சி அப்படின்னா சில சத்துக்கள் வந்து சப்போஸ் வந்து இந்த தாய்ப்பாலில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அளவு கிடைக்காம இருக்கலாம். அதனால குழந்தைங்களுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணோட ஓரம் மட்டும் லைட்டாக வெள்ளையா இருக்கும், இல்லை ஐலைனர் மாதிரி மேலே வந்து ஒயிட் கலர்ல தோல் வந்து உறிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கலாம். இங்கே ஒரு குழந்தை நல்ல மருத்துவர்கிட்ட குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது அவங்க வைட்டமின் டிராப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க எவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்களோ நீங்க அவ்வளோ நாள் வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சரியாயிரும். சப்போஸ் 6 மாதத்துக்கு மேல இருக்க குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பால் மட்டுமே குடிக்கிறாங்க அப்படின்னு பால் மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு நிறைய வந்து சாலிட் ஃபுட் வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து அடிக்கடி கொடுக்கும்போது நம்மளே பார்க்கலாம் நல்லா டிக்ரீஸ் ஆகி நார்மல் கலருக்கு குழந்தைங்க வந்துருவாங்க. ஸோ இரண்டாவது காரணம்னு பார்க்கும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். குழந்தைங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால கூட இந்த பிரச்சனைகள் வரலாம். இதுக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு க்ரீம் கொடுப்பாங்க. அந்த க்ரீம் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த பிரச்சனை சரியாயிரலாம். ஸோ இந்த 2 காரணங்களும் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சப்போஸ் நீங்க க்ரீம் போடுறீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க டாக்டர் அப்படின்னா நீங்க எப்பயுமே குழந்தைங்களுக்கு அந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அது ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சப்போஸ் கை குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கைகள் வந்து பட்டுருச்சு, அவங்க வாயில கை வச்சுட்டாங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து உள்ள போயிடும். அதனால குழந்தைங்களுக்கு மருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா ட்ரை ஆகுற வரைக்கும் குழந்தைங்களோட பெற்றோர்கள் கண்டிப்பா பக்கத்துல இருக்கணும். போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேச்சஸ் வரலாம். ஸோ குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்குரிய குடல் புழுவை வந்து சரி பண்றதுக்குரிய மருந்து வந்து நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ குழந்தைங்க சாப்பிட்ற உணவு எல்லாத்தையும் அந்த குடல் புழுக்கள் வந்து உறிஞ்சிக்கிறனால தேவையான அளவு வைட்டமின்ஸ் கிடைக்காது, மினரல்ஸ்லாம் கிடைக்காது. அதனால கூட இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க இந்த காரணங்கள்னால தான் குழந்தைங்களுக்கு இந்த ஒயிட் பேச்சஸ் வரும். இந்த பிரச்சனைகளை சரி பண்ணும்போது தானாகவே அதுவும் சரியாயிரும். அடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்திருக்குது நார்மல் ஒயிட் பேட்ச். இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.